பஞ்சாபில் வந்து ஒரு பாரம்பரியமாக வெல்லம் தயாரிக்கிற ஒரு சின்ன ஒரு ஃபேக்ட்ரியை பார்த்தேன். அவர் எனக்கு தெரிஞ்சவர் தான். அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இந்த வீடியோ எடுக்கிறேன். இப்போ இந்த கரும்பை வந்து இது உள்ள ஃபுல்லாக திணிக்கிறாங்க. திணிச்சு கரும்போட ஜூஸுக்குள்ளே நம்ம ஜூஸ் நேராக இங்கே வந்து இங்கே ஃபில்ட்ரு பண்ணிக்கிட்டு இங்கே ஃபில்ட்ரு பண்ணி நேராக இந்த ஓசு மூலியமாக அங்கே போயிட்டுருக்கு. இந்த இருக்கு பாருங்கள், அங்கே உள்ள பைப்பு. அந்த பைப்பு வந்து இந்த அடுப்புக்கு ஃபஸ்ட்டு வரும். இதில் நல்லா காய்ச்சி எடுப்பாங்க. நல்லா அதை போட்டு முறிச்சு எடுக்கிற வரைக்கும் எடுத்து அங்கேருந்து இந்த கரண்டி இருக்குல்ல, இந்த கரண்டியால் அந்த மேலே உள்ள அந்த லைட்டை அழுக்கு அப்படியே எடுத்துட்டு அடுத்த ப்ராசஸ் இங்கே வந்துடுது. இந்த இது வந்து அடுப்பு, இது ஒரு அடுப்பு. அடுத்து வந்து இங்கே காய்ச்சிக்கிட்டு இருக்காள் பாருங்க. பாருங்க, இங்கேருந்து இதை மோண்டு இதில் ஊற்றிட்டு இதை கிட்டத்தட்ட இந்த அவர் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல பாருங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 நிமிடத்துலேருந்து 20 நிமிடம் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக காய்ச்சிக்கிட்டே இருக்கணும். இதை விட்டுறக்கூடாது. காய்ச்சிக்கிட்டே இருந்துட்டு இந்த கரண்டியாலேயே மோண்டு அதில் ஊற்றுவாப்புல. அதில் ஊற்றி அந்த ஒரு அளவு இருக்குது பாருங்கள், 3 இன்ச்சு உயரம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த உயரம் அளவுக்கு ஊற்றிட்டு திரும்பி அதில் வந்து கட் பண்ணி எடுப்பாங்க. இப்போ நம்ம வந்து இங்கே நிற்கிறது வந்து ஒரு 15 அடி மேலே உயரத்தில் நின்றுட்டுருக்கும். இப்போ இதுக்கும் கீழே அந்த சட்டிக்கு 3 சட்டிக்கும் கீழே வந்து கீழே அடுப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. விறகு போட்டு அவங்க எரிக்கிறாங்க. விறகுக்கு பதில் வந்து இந்த இருக்கு பாருங்க கரும்பு சக்கை. அந்த கரும்பு சக்கையை அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அந்த சக்கையை அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இதிலே பண்ணிக்கிறாங்க. இந்தமாரி கரும்பு ஜூஸ் எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த கரும்பானது வந்து கிட்டத்தட்ட வந்து 11 மாதம் வந்துட்டு 11 மாதத்துக்கு பிறகு அதை எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி ஜூஸ் எடுத்து நல்ல ஒரு பாரம்பரிய ஒரு நல்ல எந்த ஒரு கெமிக்கலும் சேர்க்காத ஒரு வெல்லம் ஒன்று தயாரிக்கிறாங்க. இந்த அமௌண்ட்டு ஊற்றிட்டு இருக்காரு பாருங்க. இந்த அமௌண்ட்டை ஊற்றிட்டு எடுத்துக்கிட்டு இருக்காப்புல. இங்கே வந்து பெரும்பாலும் வந்து வெல்லத்தை வந்து இவங்க வந்து இந்த தயாரிச்சிருக்காங்க பாருங்க. சர்க்கரை, நாட்டு சர்க்கரை வந்து இந்த தயாரிச்சிருக்காங்க. இங்கே பெரும்பாலும் வந்து இங்கே வெல்லத்தை வந்து இவங்க வந்து டீக்கு பயன்படுத்துறது இல்லை. என்ன பண்ணுறாங்கன்னா சாப்பிட்டு முடித்தோடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாயக்கட்டையை வந்து நம்ம 2ஆக உடைச்சோம்னா எவ்வளோ பெரிய சைஸ் வரும், அந்த சைஸ் அளவுக்கு வந்துட்டு இவங்க அந்த சாப்பிட்டு முடித்தோடனே இந்த வெல்லத்தை எடுத்துக்கிறாங்க. இந்த அமௌண்ட் ஊற்றிட்டு இருக்காரு பாருங்க. அதில் இதெல்லாம் காய்ச்சின கரும்பு சாறு. இதெல்லாம் இதை அமௌண்ட் அதில் ஊற்றிக்கிறாங்க. ஊற்றி அதை வந்து இதுங்கிட்டே இருப்பாங்க. அந்த நான் முன்னாடியே சொன்னேன்னே அந்த மேலே உள்ள அந்த கழிவு எடுக்கிறாங்க. லைட்டாக அதை ஒரு கரண்ட் வச்சு மோண்டுக்கிட்டு இருக்காப்புல. மோண்டு எடுத்துகிட்டு இங்கே ஃபுல்லாக எடுத்துட்டாப்புல பாருங்க. இந்த சட்டி ஃபுல்லாக எடுத்து அங்கிட்ட வச்சுட்டாப்புல. இவ்வளோ தண்ணியாக இருக்கிறது தான் இவ்வளோ திக்காக குழன்னு வந்துடும். இதை இப்போ காய வச்சுட்டு வெட்டுவாங்க. இந்த அங்கே பாருங்கள் கொஞ்சம் திக்காயிட்டு பாருங்கள். இந்த சூடாக இருந்தால் அந்த கொதிச்சிக்கிட்டு இருக்கு பாருங்க. இந்த காஞ்சிட்டு பாருங்கள். இந்த காஞ்சத்தில் வந்து நம்ம டை மாரி வச்சுருக்காங்க. அந்த டையில் அதுக்கு ஊற்றிடுறாங்க. இல்லாட்டி அந்த வச்சுருக்காங்க 2 கத்தி. அந்த கத்தியை வச்சு இழுத்து பீஸாக ஆக்கிடுறாங்க. அப்படியே இந்த பரட்டி வைக்கிறாப்புல பாருங்க. அவ்வளோ அருமையாக இருக்குது. தேன் மாரி இருக்குது. அப்படியே தேன் கலர் தான் இருக்குது. அப்படியே வெள்ளத்தோட கடைசி பரிமாணம். அச்சா பாருங்க எப்படி 2 பேரும் சேர்ந்து ஒன்று திரட்டுறாங்க பாருங்க. ஒன்று திரட்டிட்டு தான் இதை வந்து கட் பண்ணி எடுத்தாங்க. அப்படியே தோசை மாதிரி பரட்டி அடிக்கிறாங்க பாருங்க. அந்த துடுப்பை எப்படி பரட்டுறாங்க பாருங்க. பரட்டி எப்படி மிக்சிங் ஆகுது. ஒரு அருமையாக மிக்சிங் பண்ணுறாங்க 2 பேரும். நல்லா கை தேர்ந்த ஆளாக இருக்காங்க வேலையில். அப்படியே சின்னமாக கட்டி ஆகுது பாருங்க. அது அங்கே பரட்ட அப்படியே கட்டி ஆகிட்டே இருக்கு பாருங்க. அதெல்லாம்